மம்முட்டியோட மகனுக்கு நடிக்கவா சொல்லி தரணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு படத்துலையுமே தன்னோட நடிப்பால அசத்திட்டு லக்கி பாஸ்கரா வலம் வந்துட்டு இருக்காரு நடிகர் துல்கர் சல்மான். ஏற்கனவே நடிகையர் திலகம் படத்துல ஜெமினி கணேசனா நடிச்சு ரசிகர்களை வியப்புல ஆழ்த்தி இருக்காரு துல்கர் சல்மான். தற்போது அதை தொடர்ந்து ரத்த கண்ணீர் எம்.ஆர். ராதாவா நடிக்க போறாரா அப்படின்ற கேள்வி அவருடைய புதிய படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்ததுமே ரசிகர்களுக்கு எழுந்திருக்கு. கடந்த ஆண்டு துல்கர் சல்மான் நடிப்புல வெளியாகிய லக்கி பாஸ்கர் திரைப்படம் 100 கோடிக்கும் மேல வசூல் செஞ்சு மிகப்பெரிய வெற்றி படமாவே மாறி இருக்கு. தீபாவளிக்கு வெளியாகி இருந்த படங்கள்லயே அமரன் படத்துக்கு அடுத்ததா ரசிகர்கள் எல்லாரையுமே அதிக அளவுல கவர்ந்த படம் அப்படின்னு சொல்லணும்னா அது லக்கி பாஸ்கர் படம் தான். OTT-ல வெளியானதுக்கு அப்புறம் கூட அதுலயுமே அந்த படத்துக்கு பெரிய அளவுல ரசிகர் கூட்டம் கவர்ந்து இருந்துச்சு. இந்த சமயத்துல துல்கர் சல்மானோட அடுத்த படத்தோடைய அறிவிப்பு இப்போ வெளியாகி இருக்கு. சினிமாவுக்கு தான் வந்து 13 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடுற விதமா எடுக்கக்கூடிய படம் தான் இது அப்படின்னும் அறிவிச்சிருக்காரு. மலையாள திரையுலகில் முன்னணி நடிகரா இருக்கக்கூடிய மம்முட்டியுடைய மகனான துல்கர் சல்மான் கடந்த 2012ஆம் ஆண்டு செகண்ட் ஷோ படத்து மூலியமா ஹீரோவா அறிமுகமானாரு. உஸ்தத் ஹோட்டல், 3 சுந்தரிகள், பட்டம் போலேன்னு மலையாளத்துல தொடர்ந்து பல படங்களையுமே நடிச்சு வந்தவர் தமிழ்ல வாயை மூடி பேசவும் அப்படின்ற படத்து மூலியமா அறிமுகமாகிறாரு. மணிரத்னம் இயக்கத்துல ஓ காதல் கண்மணி படத்திலையும் நடிச்ச துல்கர் சல்மான் அதை தொடர்ந்தே தமிழ்ல சோலோ, தேசிங்க பெரியசாமியோட இயக்கத்துல கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இப்படின்னு பல படங்கள்ல நடிச்சு தமிழ் சினிமா ரசிகர்களையும் கவர்ந்திருக்காரு. 13 ஆண்டுகளா சினிமாவில பல வெற்றி படங்களையும் பல மறக்க முடியாத நடிப்பையும் கொடுத்து ரசிகர்களை கொள்ளையடிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த லக்கி பாஸ்கர் அடுத்ததா இன்னொரு மிரட்டலான கதாபாத்திரத்திலையும் நடிக்க இருக்காரு. இப்போ துல்கர் சல்மானுடைய புதிய படத்தோட அறிவிப்பு போஸ்டரும் வெளியாகி இருக்கு. இயக்குனர் செல்வமணி செல்வராஜ் இயக்கத்துல துல்கர் சல்மான் நடிச்சிருக்கக்கூடிய புதிய படத்துக்கு கந்தா அப்படின்ற டைட்டில் வச்சிருக்காங்க. அப்படியே அச்சு அசலா எம்.ஆர். ராதா போலவே கோட் சூட் போட்டு முகபாவனையும் எல்லாமே வச்சு போஸ்ட் கொடுத்திருக்காரு அந்த போஸ்டர்ல துல்கர் சல்மான். இந்த படம் ரத்த கண்ணீர் படத்துடைய மறு உருவமா இருக்குமானும் இல்ல எம்.ஆர். ராதாவுடைய பயோபிக் படமா அப்படின்ற சந்தேகமும் ரசிகர்கள் மத்தியில எழுந்துட்டு இருக்கு. ஒருவேளை 70 ஆண்டுகளுக்கு முன்னதா வெளியாகின ரத்த கண்ணீர் படத்துடைய மறு உருவமா இந்த படம் இருந்தா அந்த படத்துல எம்.என். ராஜம் நடிச்ச கதாபாத்திரத்துல யாரு நடிக்க போறாங்க அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. அதோட மிஸ்டர் பச்சன் அப்படின்ற தெலுங்கு படத்துல நடிச்ச பாக்கியஸ்ரீ போஸ் இந்த படத்துல அந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு கருத்துக்கள் பேசப்பட்டுட்டு வருது. ராணா டகுபதி முக்கிய கதாபாத்திரத்திலையும் இந்த படத்துல நடிக்கிறாரு. நாக் அஸ்வின் இயக்கத்துல கீர்த்தி சுரேஷ், சமந்தா, விஜய் தேவர்கொண்டா நடிச்சு வெளியான சாவித்ரியோட பயோபிக் படமான நடிகையர் திலகம் படத்துல ஜெமினி கணேசன் கதாபாத்திரத்துல அசால்ட்டாவே நடிச்சு ரசிகர்களை அப்படியே நம்ப வச்சிருக்காரு துல்கர் சல்மான். இப்போ இந்த கந்தா படத்தின் மூலமாவும் மீண்டுமே ரசிகர்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துக்கு கொண்டு செல்வாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போல சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.